ஸோ இதில் வந்து நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் பாடிஸ் ஜாயின் பண்ணிட்டு ஸோ பேசிக் ஸ்லீவ் நம்ம நார்மலே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா ஸ்லீவோட சென்டர் நாச் கொடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் வச்சு பார்க்கணும், இது ரைட் வருமா லெஃப்ட் வருமா. ஏன் பேசிக் ஸ்லீவ்க்கு ஃப்ரண்ட் பேக்கு நம்ம காமிப்போம் இல்லையா. ஸோ இப்போ இதுதான் ரைட் சைட், இப்போ இதுவும் கிளாத்ல ரைட் சைட். இப்போ நீங்கள் வைக்கும் போது எந்த சைட் வருது நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் வரணும்னு பாருங்க. இப்போ இது வரல, இது பேக் சைடுக்கு போயிடுது. அப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த சைடு தான் வைக்க போறேன். இப்போ ஃப்ரண்ட் டு ஃப்ரண்ட் பேக் இப்படி போகும். அப்போ இது எப்படி ஜாயின் பண்ணுவீங்க, இந்த இடத்துல வந்து ஒரு பின் பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல வந்து ஷோல்டர் ஸ்லோப் இருக்கு இல்லையா, அது பேக் சைடு ஃபுல்லாக தள்ளிக்கோங்க. தள்ளிட்டு இந்த இடத்துல பின் பண்ணிக்கோங்க. சென்டர் நாச் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணும் போது இப்படி வச்சுக்கணும். உங்களோட கிளாத்தோட பொசிஷனையும் மாற்றிக்கணும். இப்படி போயிடணும், இது இந்த பக்கம் வந்துடணும். இந்த சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது இங்கே நீங்கள் நாச்சில் இருந்து கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தான் தைக்க போறீங்க. இதுக்கு 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ், 1/4 இன்ச்சுக்கு இது ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் தான் 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸில் தைக்க போகிறோம். இப்போ சென்டர் ஷோல்டர்லேருந்து இந்த சென்டர் நாச்சுக்கு கரெக்டாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு தச்சுட்டு நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு ஊசி வந்து உள்ளே வச்சுட்டு ஃபுட்டரை மட்டும் தூக்கி டர்ன் பண்ணிக்கோங்க. டர்ன் பண்ணி இப்போ இந்த இடத்துல இந்த பாடிஸை பிடிக்க மாட்டீங்க, ஸ்லீவ் மட்டும் தான் பிடிப்பீங்க. பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கர்வ் எப்படி போகுது இதை அப்படியே தைச்சிட்டு வர போறீங்க. அப்போ இதை மட்டும் நல்லா ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிட்டு இப்போ அப்படியே தைக்கணும். இங்கே நிறுத்திக்கோங்க. ஏன்னா இப்போ இங்கே கர்வ் இப்படி போகுது. அப்போ இதை தூக்கிட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு எல்லாமே ஊசி உள்ளே நிறுத்திட்டு தான் பண்ணணும். இப்போ பண்ணும் போது தான் உங்களுக்கு அந்த இடத்துல கர்வ் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகும், மிஸ்டேக்ஸ் எல்லாமே. நான் பாடிஸை மூவ் பண்ணல, ஸ்லீவை தான் மூவ் பண்ணிட்டே வரேன். இதை ஃபர்ஸ்ட் ஒரு சைட் தச்சு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கா, கரெக்டாக வரணும், ஸ்ட்ரெயிட்டாக வரணும். வளைவா இந்த மாதிரிலாம் எதுவும் இருக்குங்க ஆரம்பிச்சிங்கன்னா அந்த கேப் சீம் அலவன்ஸ் கரெக்டாக தச்சுட்டு வரணும். உங்களுக்கு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா இந்த இடத்துல ட்ரா பண்ணிட்டு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த சைட் ஸ்டார்ட் பண்ணும்போது திருப்பியும் இந்த சென்டர் பொசிஷன் வரணும் நம்மளுக்கு. அதனால ஃபுல்லாக திருப்பிக்கோங்க. இந்த இடத்துல இருந்து இப்போ இந்த இடத்துல சென்டர் ஸ்டார்ட் பண்ணி இப்படி திருப்பிட்டோம். இப்போ இங்கே வரும்போது இந்த இடத்துல இருந்து உள்ளுக்கா இந்த பக்கமாக இருந்து ஆரம்பிச்சு இப்படி கிராஸ் எடுத்து இப்படி வர போறீங்க. சென்டர்லாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி அந்த ஸ்டிச்சஸ் இருக்கு. நீங்கள் அது மேலே தைக்கும் போது என்ன ஹோல்ஸ் ஆகும், கிழிய கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இதை வந்து கொஞ்சம் கிராஸாக எடுத்துட்டு இந்த சீம் அலவன்ஸ்ல இப்போ இதை நம்ம தைக்க போறோம். ஸோ சென்டர் வந்தோடனே நிறுத்திக்கோங்க. நிறுத்திட்டு ஃபுட்டரை தூக்கிட்டு இந்த கிளாத்தை ஃபுல்லாக திருப்பிக்கணும். இப்போ சீம் பாடிஸ் தனியாக நமக்கு கிடைக்கும். திருப்பியும் அதே 1/4 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் தச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஸ்லீவோட இது வந்து மிஸ்மேட்ச் ஆகாது. சென்டர்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். சில பேர் வந்து இந்த எண்டில் ஆரம்பிச்சு அப்படியே தச்சு அடுத்த எண்டில் போவாங்க. அப்போ என்ன ஆகுனா ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் ஷோல்டரும் மிஸ்மேட்ச் ஆகும். ஒரு சைட் பெருசாகவும் ஒரு சைட் முன்னாடி பேக்குக்கு வர வேண்டிய ஃப்ரண்ட்டுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் ஆகக்கூடாதுன்னா சென்டர்ல இருந்து தான் ஸ்டிச்சஸை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஸ்லீவோட ஹெம்லைன்லாம் முடிச்சுக்கணும். ஹெம்லைன் முடிச்சுட்டு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ ஃபுல்லாக தச்சுட்டு எடுத்துட்டு நீங்கள் இதுக்கு ஓவர்லாக்கு இங்கே கொடுக்கலாம். இந்த இடத்துல சீம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இல்லையா, இந்த இடத்துல ஓவர்லாக் கொடுத்து எடுக்கலாம். இல்லைன்னா திருப்பி இன்னொரு டபுள் ஸ்டிச் பக்கத்துலேயே இது கொடுக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக கொடுக்கணும். இதை தாண்டி போகக்கூடாது. இது நம்ம கரெக்ட் சீமில் தச்சிருக்கோம். இப்போ அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் வந்துடும், எங்கேயுமே உங்களுக்கு இழுக்காது. போடும் போது அந்த பர்ஃபெக்டாக அந்த கர்வ் ஷேப்லேயே வந்து உட்காந்துரும்.